நேத்து ஒரு அறிவிப்பு வெளியானது. ரிக்கி ரத்தன் பண்டிதர்ன்ற ஒரு ஜோதிடருக்கு அரசு பதவி, அதுவும் முதலமைச்சர் விஜய்க்கு சிறப்பு அதிகாரியா செயல்படுவார்னு சொல்லியிருந்தாங்க. பட் விஷயம் என்னன்னா 24 ஹவர்ஸ்லயே இது ரத்து செய்யப்பட்டிருக்கு. இந்த ரத்தன் பண்டிதர்ன்றவர் டிவிகே உடைய நிறைய விஷயங்களை கரெக்டா கணிச்சவர். இவர் கணித்து கொடுத்த தேதிகள்ல தான் டிவிகே உடைய முக்கிய நிகழ்வுகளும் நடந்திருக்கு. இது மட்டும் இல்லாம பல பிரபலங்களுக்கு இவரு ஜோதிடம் பார்ப்பது உண்டு. பட் இன்னைக்கு ஜோதிடரை ஒரு அரசு பணியில நியமனம் பண்ணணுமான்னு எதிர்கட்சிகள் அவங்களுடைய கேள்விகளை சரமாரியா எழுப்பினாங்க. விசிகா, சிபிஎம் கட்சிகள் முதற்கொண்டு இந்த கோரிக்கையை முன் வச்சிருந்தாங்க. ஒரு அரசு அறிவுபூர்வமா செயல்படணும், மூட நம்பிக்கைய முன்வைக்க கூடாதுன்னு கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. இவ்வளோ எதிர்ப்புக்கு அப்புறம் இன்னைக்கு சட்டப்பேரவையில விஜய், நான் இந்த விஷயத்த கண்டிப்பா மறுபரிசீலனை செய்யறேன்னு சொல்லியிருந்தாரு. அதை தொடர்ந்து அந்த அரசு பதவி திரும்ப பெறப்பெற்றது. நேத்து தான் சட்டப்பேரவை ஸ்டார்ட் ஆச்சு. அப்பவே தங்களுடைய கருத்தை ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் எடுத்து வைக்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு எதிர்கட்சியுடைய குரல்கள் ஓங்கி ஒலிக்க முதலமைச்சர் அதோட முக்கியத்துவத்தை புரிஞ்சு உடனே அவரோட முடிவை மாத்திக்கிட்டது இப்போ எல்லார் மத்தியிலையும் ஒரு நல்ல ஒப்பீனியனை கொடுத்திருக்கு. இதுன்னு இல்ல, திரு விஜய் முதலமைச்சரா பதவி ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நிறைய முக்கிய தலைவர்களை சந்திச்சது இன்னமும் பாராட்டும்படியாக இருக்கு. மு.க. ஸ்டாலின், வைகோ, அன்புமணி, சீமான்னு இன்னும் சிலரை நேர்ல போய் மீட் பண்ணிட்டு ஆலோசனை கேட்டுட்டு வந்திருக்காரு. வைகோ கூட ஃபர்ஸ்ட் ஒரு முதலமைச்சர் என்னோட வீட்டுக்கு வந்து மீட் பண்ணிருக்காரு, இது எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லியிருந்தாரு. சீமான் அவர்கள் வீட்டு வாசல்ல வெயிட் பண்ணி விஜய் அவர்களை வரவேற்றிருந்தாரு. இந்த விஷயத்தெல்லாம் பாக்குறப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஸ்டைலாவே ஃபீல் ஆச்சு மக்களுக்கு. இப்போ தன்னுடைய தவறையும் சரி செஞ்சுக்கிட்டது இந்த அரசு மேல ஒரு நம்பிக்கையும் கொடுத்திருக்கு.